சரி, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறேண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பளித்த ஆஸ்ட்ரோபாலா வேலூர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தர் ஒரு டாபிக் பேசினாங்க. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, செவ்வாய் ராகு சேர்க்கை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ வந்து செவ்வாய் பகவான் வந்து மகரத்தில் வந்து உச்சம் அப்படின்னு சொல்லிடும். ஓகே, அது கூடவே இப்போ ராகு இருக்கிறாரு அப்படின்னும் போது என்ன பண்ணுவார்னா, அந்த டிகிரி இது வந்து நான் ஒரு 2-3 ஜாதகத்தில் பார்த்தது. செவ்வாய் வந்து திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்குது. ராகு வந்து ராகு திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்குது. ஸோ ராகு அந்த பயணத்திலே செவ்வாயும் இருக்கிறதுனால அதை போய் பிடிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சகோதரத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அப்போ நாங்கள் அந்த கர்மாவை அனுபவிக்க முடியும். ஏன்னா செவ்வாய் சகோதரம். ஸோ அந்த செவ்வாவே வந்து அப்போது அந்த செவ்வாய்க்கு வந்து சகோதரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அந்த ராகு என்ன பண்ணுறாரு, போய் அவங்கள பிடிக்குது, அவங்களுக்கு கடிக்குது. ஸோ அவங்க இப்போ வந்து அவங்களோட மனைவி இல்லை ஹஸ்பண்ட் 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா பிரிஞ்சிடுறாங்க. நீ வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நீ வந்து உங்கள் ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்தது. ஸோ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாளில் அந்த சகோதரம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் அண்ணன் தம்பியோ இல்லை அக்கா தங்கச்சியோ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரிவினை வந்தது. இது வந்து ஒரு 2-3 ஜாதகத்தில் பார்க்கும்போது ஆனால் அவங்க வந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க. இது எப்படி நடக்குதுன்னா, அந்த தசை அந்த புத்தி அந்த மாதிரி நடக்கும். இந்த ராகு தசை இல்லை செவ்வாய் புத்தி இல்லை செவ்வாய் தசை ராகு புத்தி இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க சகோதர உறவில் அந்த பாதிப்பு கண்டிப்பாக வந்தது. ஸோ இவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க மேலே ரொம்ப அன்பு வைக்காமல், நமக்கு என்ன அப்படின்னா ஒரு உறவு ரொம்ப நெருக்கமாக இல்லாட்டியும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு ஒரு இது இருந்தாலே அதுவே போதும் இல்லைங்களா. ஸோ அவங்க மேலே ஒரு நல்ல நட்போட ஒரு நல்ல அன்போட கொஞ்சம் தள்ளி இருந்து நம்ம குடும்பத்தையும் பார்த்து நம்ம அந்த மாதிரி நடந்துக்கும் போது அந்த பாதிப்புலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ இந்த செவ்வாய் ராகு பார்த்திங்கன்னா கடகத்தில் இருக்குது. அப்போ அங்கே வந்து செவ்வாய் வந்து நீச்சமாயிடுறாரு, அங்கே ராகு இருக்குது. ஸோ அங்கேயும் போய் பிடிக்கும் போது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான கண்டத்தை கண்டிப்பாக கொடுத்துருது. ஸோ சகோதரத்தை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் தள்ளி இருந்து எல்லோரும் வாழ்ந்துக்கிறது பெட்டராக எனக்கு தோன்றுது. ஸோ அதை சொல்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வந்தது. அவங்களுக்கு வந்து இப்போ செவ்வாய் தசை. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனுக்கு அவங்களுக்குலாம் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஹஸ்பண்டை வந்து அவங்க கவனிக்கவே இல்லை. கவனிக்காமல் அவங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க அண்ணாவும் இறந்துட்டாங்க. 2 அண்ணன் அவங்களுமே இறந்துட்டாங்க. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மீனத்தில் வந்து சனி செவ்வாய் ராகு இந்த 3 காம்பினேஷன் அதில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு அண்ணா போயிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டு அந்த மாதிரி பயங்கரமான ஒரு நிகழ்வை இந்த செவ்வாய் ராகு இது சேரும்போது கிடைக்கிது. ஆனால் இதில் எல்லாமே நெகட்டிவாக அப்படின்னு கேட்கும்போது நெகட்டிவ் மட்டும் இல்லை, அதில் பாசிட்டிவும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எச்சரிக்கைக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். ரொம்ப சகோதரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அந்த பாசம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் கடமையை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்க. இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ச ராசிகள் இருக்கும்போது கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசிகள் இருக்கும்போது ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா அது மோட்ச ராசி இல்லையா, அதனால் அங்கே பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திரம் இருக்குது. ஸோ கர்ம நட்சத்திரமாக அங்கே நின்று அவர் செயல்படுறாரு. அப்போது ராகு வந்து பூச நட்சத்திரம் இருந்தார் அப்படின்னா அவங்க தந்தை வழி கர்மாவை வந்து அந்த ராகு பகவான் அந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. அப்போ நம்ம வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணால் எந்த விதமான பற்றும் இல்லாமல் வாழறது இதுக்கு வந்து சூப்பரான ஒரு சொல்யூஷன். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பரம்பரை சொத்து இருக்கும், அதெல்லாம் அனுபவிச்சிட்ருப்பாங்க. அனுபவிக்கும் போது அப்போ என்ன பண்ணும், அந்த கர்மா அவங்கள பிடிச்சிட்டு ரொம்ப வாட்டுன்னு வாட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லாதவன் பார்த்திங்கன்னா அவனாக வந்து சம்பாதிச்சு அவனாக முன்னேறும் போது, ஏன்னா அவன் வந்து பாட்டம் பூட்டம் சொத்து எதுவுமே அவன் அனுபவிக்கல, அப்போ சொத்தையும் அவன் அனுபவிக்கல, இவன் சுயமாக முன்னேறும் போது அது மேலே இருக்கிற அந்த இதோடவே அது போயிடுது. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு அப்பா சொத்து வச்சுட்டு போகல, இவங்க வச்சுட்டு போகல, அதெல்லாம் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அது எவ்வளவோ நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சுயமாக முன்னேறும் போது அந்த கர்மா அது எதுவுமே நம்மளை வந்து அட்டாக் பண்ணாது அப்படின்னு என்னுடைய அனுபவத்துக்கு நான் தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஸோ எல்லோரும் உங்கள் கடமையை செய்யுங்க, அது மூலயமா நீங்கள் முன்னேறுங்க அப்படின்னு நான் என்னுடைய
கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல நாளில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பரவாயில்லைங்களா சார்? தேங்க்யூ சார்.